இல்லை, நீ இன்றே என்னோடு வான் வீட்டில் இருப்பார். நல்ல கல்வனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், கல்வன் என்று ஆய்விட்டது, தவறு செய்தவர் என்று ஆய்விட்டது, அது என்ன நல்ல கல்வன்? நல்ல கல்வன் என்றால் என்ன? இந்த கேள்வி எல்லோருக்கும் வேடலாம் அல்லவா? நல்ல கல்வன் என்பது எதை குறிக்கிறது என்றால், தப்பு பண்ணார்தான், அதனால்தான் அங்கே மரணத்தில் இருக்கிறார். 2 பேர் இருக்கிறார்கள், 2 பேருமே கல்வர்கள் தான். ஆனா அதில் ஒருவரை நல்ல கல்வன் என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் தப்பு செய்தோம், மனித பலவீனத்திலே விழுகிறான், தப்புதான், தப்பு பண்ணிடுறோம் தான், உண்மைதான். ஆனால் அந்த பலவீனத்திலே விழுந்த கணத்தோடு ஒருவன் மனமாறுகிறான். மனம் மாறியதால் கல்வன் தான், ஆனால் நல்ல கல்வனாக மாறினான். நீ கிறிஸ்தவன் தான், ஆனா தப்பு பண்ணிட்ட. நீ ஆண்டவரோடு தான் இருந்தாலும் விழுந்துட்ட. ஆனால் நீ மனம் மாறுகிற பொழுது, மனம் திரும்புகிற பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்று என்னோடு வான் வீட்டில் இருப்பாய். இன்னைக்கு நீங்க என்ன நிலையில இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அந்த நிலையில நீங்க மாற வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கே உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும், இன்றைக்கே உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும், இன்றைக்கே உன் வாழ்க்கை சாட்சியமாய் மாறும்.